ஹலோ மக்களே, ஜூன் 10 அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிடுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கியொலி சீரியலும் மெகா சந்தேசம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இங்கே எபிசோட் ஆரம்பிக்கும் போது நம்ம குட்டி பையன் ஜூன்னு வந்து செம கோவமாக இருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் ஸ்கூலுக்கு போகிறதா ஐடியா இல்லை. மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஃபோனில் கேம் ஆடிட்டு நான் இன்னைக்கு ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம லக்ஷ்மி வந்து ஏன் நீ ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீ இன்னைக்கு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜுன்னு கிட்ட. ஜுன்னுவோ இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ஃபங்க்ஷன் எங்கள் ஸ்கூலில் அதை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்க அப்பாவோட வருவாங்க. எனக்கு தான் என் அப்பா யாருன்னே தெரியாது. நான் யாரை கூட்டிகிட்டு போகிறது? அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நான் மட்டும் அங்கே போய் சோகமாக இருக்கதா? நான் அடியோட வெறுக்கிறதே என் அப்பாவை தான். அவர் என்னை பார்க்கவும் வரல, ஒன்றும் வரலன்னு சொல்லி டென்ஷனாக கத்திட்டு இருக்கிறாரு. கத்திட்டு உடனே ஃபோனை வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம அர்ஜுன் வந்து அவரை பிடிச்சிடுறாரு. என்ன ஜுன்னு, காலையில உனக்கு எதுக்கு இவ்வளோ கோவம்? என்ன நீ இன்னும் ஸ்கூலுக்கு போகலையா இன்னைக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம ஜுன்னு சொல்றாரு, ஐயோ நான் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, எல்லாரும் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வருவாங்க. எனக்கு யாரு இருக்கா? நான் யாரு கூட போறது? நான் இன்னைக்கு ஸ்கூல் போக மாட்டேன். எனக்கு அம்மாவை கஷ்டப்படுத்துறேன்னு ரொம்பவே மனசு வலிக்குது. அம்மா பேச்சை நான் எல்லாத்துலேயுமே கேட்பேன். ஆனால் இதில் என்னால் அம்மா பேச்சை கேட்க முடியலை. அது எனக்கு ஸ்கூல் போகாதது அங்கே ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறதுல வருத்தம் இல்லை. அம்மா சொல்கிறத என்னால் கேட்க முடியல. அம்மா என்னை ஸ்கூலுக்கு போன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அவங்க பேச்சை மதிக்காமல் இன்னைக்கு இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை வந்து நம்ம லக்ஷ்மி வந்து கேட்குறாங்க. அதாவது உனக்கு அப்பா இருக்குது, அப்பா யாருன்னு தெரிஞ்சு என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே புழுங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்கே பார்த்தா பின்னாடியே வந்து அர்ஜுனோட அம்மா இது எல்லாத்தையும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நின்று மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க, என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோ அர்ஜுன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜுன்னு நீ கவலைப்படாத, நீ ஒன்றும் கவலைப்படாத செல்லம். உன்னோட ஃபாதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு உன் கூட அப்பாவா உன் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. லக்ஷ்மிக்கு பார்த்தா பெரிய ஷாக்கு. இவருக்கு பார்த்தா அர்ஜுன் வந்து சொன்னோன்னு நம்ம ஜுன்னு வந்து சந்தோஷத்தின் உச்சிக்கே போயிடுறாரு. அதாவது நீங்க என் கூட வரீங்களா? அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அப்போ உடனே ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்கூல் கிளம்புறதுக்காக யூனிஃபார்ம்லாம் போடுறதுக்காக போய் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்காக கிளம்ப போறாரு நம்ம ஜுன்னு. உடனே லக்ஷ்மி கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. சாரி, என்னால் அவன் கஷ்டப்படுறத பார்க்க முடியல, நான் அதுக்காக தான் சொன்னேன். உனக்கு வந்து ஸ்கூலுக்கு வர விருப்பம் இருந்தா வா, இல்லை நீ இங்கே தான் இருக்க போறேன்னா இரு, நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. இல்லை நானும் உங்க கூட ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு தடுப்பு சொல்லலை. அதாவது அர்ஜுன் வந்து அப்பாவா வரேன்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு உள்ள கோவம் இருக்கு. இருந்தாலும் வெளியே வந்து ஓகே நானுமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஜுன்னுக்கு வந்து ஒரே குஷி, டபுள் ஹாப்பி ஆகி ரெடி ஆகுறான். உடனே நம்ம லக்ஷ்மிக்கு அர்ஜுன் வரதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் வரல லட்சுமி அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் நான் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மித்ராவும் அங்க லக்கியும் வந்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க. லக்கி வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கியூட்டா அப்படி ஏஞ்சல் மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. மித்ராவும் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா அவரோட ஸ்டைல்ல அழகா பாட்டிட்டு ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன இன்னைக்கு ஒரே குஷியா இருக்க? என்ன விஷயம்? ஆமா, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ஃபங்க்ஷன் ஸ்கூல்ல, கண்டிப்பா நம்ம எல்லாரும் போகணும், நீங்க எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஐஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்கா மித்ரா கூட. உடனே இவங்க நான் சொன்னனால உடனே நம்ம மனிஷாவும் வராங்க. மனிஷா, தேவயானி எல்லாரும் வராங்க. நான் சொல்றத ஒன்றும் நீ கேட்க மாட்டேன், நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுன்னு சொன்னா பண்ண மாட்டேன், இன்னைக்கு உன் பொண்ணு சொன்னானோன்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா பேசிட்டு இருக்காங்க. அதை யாரு சொல்றாங்கன்னு இருக்கு, அதை எப்படி சொல்றாங்கன்னு இருக்கு. மனிஷா தேவையில்லாம நீ எதுவும் பேசிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம விவேக் வராரு, அரவிந்தா வராங்க. என்னடி இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா பேசிட்டு இருக்கிறாங்க லக்கி பாப்பா கிட்ட. ஆமா இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ஃபங்க்ஷன்ல, அதனால நானும் அப்பாவை கூட்டிட்டு போறேன், நீங்களும் வாங்க. என்னடி உப்புக்கு சப்பானி எங்களெல்லாம் கூட்டிட்டு போறியா? உன் அப்பாவுக்கு மட்டும் ஸ்பெஷலா எல்லாம் முன்னாடியே சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இப்ப எங்களை மட்டும் இது பண்ணி கூப்பிட்டு இருக்கேன் அப்படி. விவேக்க வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. உடனே என்ன உனக்கு இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு உன் அப்பா மட்டும் வந்தா போதுமா, நான் வர வேண்டாமா அப்படி? அதுதான் நீங்க அழகா ரெடியாகி வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன நான் கூப்பிடணும்னு வேற நீங்க எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம லக்கி பாப்பா வந்து இங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க லக்கி வந்து செம ஆக்டிவா யூடியூப் விளாக்லாம் நான் எடுக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே விவேக் வந்து கேட்குறாரு, நேற்று கூட நீ அவங்க வீட்டுக்கு போன விளாகெல்லாம் எடுத்த, நேற்று இந்த விளாகும் நீ போஸ்ட் பண்ணலையே, ஏன் பண்ணலை அப்படின்னு. நம்ம லக்கி பாப்பா வந்து லக்ஷ்மி சொன்னது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. அதாவது லக்ஷ்மி என்ன சொல்லியிருப்பாங்க, நீ இதை வந்து எங்கேயுமே போஸ்ட் பண்ணக்கூடாது, இது வந்து உன் குடும்பத்துல இருக்கவங்ககிட்ட மட்டும் தான் காட்டணும், எந்த இதுலயும் போடக்கூடாது, எனக்கு பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிரைவேட்டா இருக்கிறது தான் பிடிக்கும்வாங்க. அதை வந்து இவங்ககிட்ட சொல்லாம அதுவா இவங்க பேச்ச மாத்திடுவாங்க நம்ம லக்கி பாப்பா வந்து.
இல்ல அதுவா, அதை பாத்துக்கலாம், முதல்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணுவாங்க. அந்த போனை எடுத்துட்டு வந்து உடனே ரூம்குள்ள போயிட்டு அந்த போனு கிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு உடனே நம்ம அரவிந்த ஓபன் பண்ணி காட்ட போவாங்க. அதுக்குள்ள ஐயோ பாப்பா லக்கி, ஸ்கூலுக்கு வர டைம் ஆகுது, வீடியோவை எப்பனாலும் பாத்துக்கலாம், இப்ப நம்ம வீடியோ பாக்குறதா முக்கியம், நம்ம இப்ப ஸ்கூலுக்கு நேரத்துக்கு போகணும்ல, வாமாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாட்டும் கார்ல கிளம்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க உடனே விவேக் வந்துட்டு நான் உங்களுக்கு இப்ப அந்த வீடியோவை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க காருக்குள்ள. உடனே நம்ம இது மித்ரா வந்துட்டு அமைதியா வாங்க, இதுக்கு இப்போ பேசிட்டே இருக்கேங்க 2 பேரும், நீ இதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்டுட்டே இருக்கடா விவேக் அப்படின்னு சொல்லி இவங்களை திட்டிட்டு இருப்பாங்க. இந்த சைட் பார்த்தா நம்ம அர்ஜுன் வந்து ஜுனுவோட கார்ல அப்படியே சந்தோஷமா மகிழ்ச்சியா வந்துட்டு இருக்கிறாரு. பின்னாடி பார்த்தா நம்ம லக்ஷ்மியும் இருக்கிறாங்க. அவங்க வந்து பதட்டமாவே இருக்கிறாங்க, அதாவது ஒரு தயக்கம் இருக்கவே இருக்கு. ஜுனுவோட அப்பா வந்து அர்ஜுன் இல்லையே அப்படிங்கிற தயக்கம் இருந்துட்டே இருக்கு. இங்க பார்த்தா நம்ம மித்ரா கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. கூடவே நம்ம இல்ல குடும்பமே மொத்த பேரும் வராங்க. மனிஷா வராங்க, எல்லாருமே போறாங்கன்னு மனிஷா வந்துட்டு அரவிந்தா வந்து நீங்க மட்டும் வீட்டுல இருந்து என்ன பண்ண போறீங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்கர், மனிஷா, தேவயானி, அரவிந்தா, விவேக் எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க கார்ல. மித்ரா ஒரு கார்லயும் மனிஷா தேவயானி ஒரு கார்லயும் வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தா அவங்க வர வழியில இவங்க அந்த வீடியோவை காட்டலான்னு சொல்லிட்டு நம்ம லக்கி பாப்பா வந்து போன் எடுக்கிறாங்க. நம்ம வழக்கம் போல விவேக் வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்டா இப்படி சலசலன்னு பேசிட்டே இருக்கிறீங்க, அமைதியா வாங்க அப்படின்னு. சரி சரி அப்பா கோவப்படுறாரு, நான் அப்புறமா வீடியோ காட்டுறேன்னு சொல்லிட்டு 2வது வாட்டியும் வந்து லட்சுமியோட முகத்தை வந்து காட்ட முடியல. வாட்டி வீட்டுல எடுத்தாங்க, காட்டுறேன்னு சொல்லி அப்ப அரவிந்தா வந்து பேச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு, வா போகலான்னு. இந்த வாட்டி மித்ரா வந்து எதுக்கு பேசிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அமைதியா வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து சரி நம்ம ஜுன்னுக்கு கால் பண்ணலாம், நீங்க போனை கொடுங்கன்னு சொல்லிட்டு போன்ல இருந்து லக்ஷ்மிக்கு கால் பண்றாங்க. உடனே விவேக் கேட்கிறாரு, எல்லாரும் கேட்கணும், நீ ஸ்பீக்கர்ல போட்டே பேசு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறாங்க. கால் எடுக்கிறது லக்ஷ்மி. ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் ஸ்கூலுக்கு வரீங்களா, ஜுன்னு ஸ்கூலுக்கு வரானா, அவன் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஜுன்னும் ஸ்கூலுக்கு வரான், கூடவே நீங்க வரீங்களாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நானும் வரேம்மா அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுனும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க கேட்டோன்னே இது வந்து ஃபெமிலியரான வாய்ஸா இருக்கு, தெரிஞ்ச வாய்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தாக்கு வந்து இது எங்கோ கேள்விப்பட்ட வாய்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அரவிந்தாக்கு வந்து ஒரு பொறி தட்டுப்படுது. அந்த சைடு பார்த்தா நம்ம மித்ராக்கு இது லக்ஷ்மியோட வாய்ஸ் இருக்கே, இது லக்ஷ்மியோட வாய்ஸ் ஆச்சு, இது எனக்கே இப்படி தோணுது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அடுத்த ஒரு பொறி தட்டுது. அதாவது லக்ஷ்மியோட வாய்ஸ் தான் சொல்லிட்டு 2 பேத்துக்குமே தோணுது, ஆனா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. உடனே போனை கட் பண்ணோன்னே மித்ரா வந்து லக்கி பாப்பா கிட்ட, என்ன நீ அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்க, இதுக்கு யாரையோலாம் நீ அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஐயோ ஜுன்னோட அம்மானா எனக்கும் அம்மா தானே, அவங்க நல்லவங்க தானே, அவங்க என்ன நல்ல கேர்டேக் பண்ணி பாத்துக்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்க நான் கூப்பிடுறேன், இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. உடனே அரவிந்தா வந்துட்டு அது அந்த குரல்ல கேட்டியா மித்ரா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாமா அப்படின்னு சொல்றாரு. மித்ரா வந்து இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம், கார்ல எல்லாரும் இருக்காங்க, நம்ம அப்புறமா தனியா இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. வாசல்ல இறங்கி எல்லாரும் குடும்பமே போயிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்களை வரவேற்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜானு டீச்சரும் இருக்கிறாங்க. விவேக் மட்டும் அந்த கூட்டத்தை விட்டு மறைஞ்சு போய் நின்னுக்கிறாரு. ஜானு வந்து எல்லாரும் வந்துட்டீங்களா, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு லக்கி பாப்பாவோட பேசிட்டு, லக்கி பாப்பா வந்த உடனே ஜுன்னு வந்துட்டானா, ஜுன்னு அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம அரவிந்தா வந்துட்டு, லக்கி உனக்கு உன் அப்பாவுக்கு வந்து ஜுன்னுவை பார்த்தாலே பிடிக்கலன்னு உனக்கு தெரியும், நீ உன் அப்பா முன்னாடி இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் அந்த ஜுன்னுவை பத்தி பேசிட்டு இருக்க, உங்க அப்பாவுக்கு தான் அது பிடிக்கல, அப்புறம் எதுக்கு நீ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஜுன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு நல்ல அண்ணன், நல்ல பிரதர் அப்படின்னு சொல்லி அவன் என்ன நல்லபடியா பாத்துக்கிறான், அவங்க அம்மா என்கிட்ட ரொம்ப பாசமா இருக்கிறாங்க, எனக்கு கிடைச்சதுல இருக்கிறதுல ரொம்ப லக்கியஸ்ட் ஃப்ரெண்டுனா என்னோட ஃப்ரெண்டு ஜுன்னு தான், ஏன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பத்தி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு, வந்துட்டான் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீங்க உள்ள போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா நம்ம லக்கி பாப்பா, இல்ல ஜுன்னு இன்னும் வரல, நான் இங்கே இருந்து அவனை வெல்கம் பண்ணிட்டு வரவா அப்படின்னு மித்ராக்கு வந்து கோவம் வந்துடும். இங்க பாரு, அதாவது வெல்கம் பண்றதுக்கெல்லாம் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, நீ என்ன பெரிய டீச்சரா, நம்ம இங்க ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்கோம், நீ பேசாம உள்ள வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவங்களும் உள்ள போற இதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஜானு வந்து இந்த கூட்டத்துல என்னடா விவேக்கான ஒட்டுமொத்த குடும்பமும் வந்துட்டு நம்மளால என்ன காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வெளியே வந்து பார்த்தா விவேக் எங்கன்னு தேடிட்டே இருக்கிறாங்க. அவர் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறாரு. உடனே கண்டுபிடிச்சு வந்து, என்னைய தானே நீ தேடின இந்த கூட்டத்துல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஏன் உன்னைய தேடணும், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வம்பு தும்பா பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க அப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத நம்ம தேவயானி பார்த்து, இவளுக்கு வேற வேலையே இல்லை, எங்க போனாலும் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து ஜானுவை தப்பா பேசுறாங்க. உடனே நம்ம அரவிந்தா வந்துட்டு, இது ஸ்கூலு தேவயானி, உன் பையன்தான் உன் பேச்சை கேட்டுட்டு ஜானுவை கல்யாணம் பண்ண மாட்டேன், உன் சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகிட்டான்ல,
அவன் உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குறான்ல, அப்ப நீனும் அவன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல தேவயானி. இது ஸ்கூலு, இங்க இப்பெல்லாம் கத்திட்டு இருக்காத, என்னமோ பண்ணுங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிஷாவும் தேவயானியும் கிளம்பி போயிடுறாங்க. இங்க பார்த்தா நம்ம லட்சுமியோட கார் அப்படியே வந்து இறங்குது. அங்க வாசல்ல பார்த்தா அரவிந்தா நிக்கிறாங்க. இங்க ஜுன்னு இறங்குறாரு காரை விட்டு, நம்ம லட்சுமியும் காரை விட்டு இறங்குறாங்க. இங்க ஜானு டீச்சர் வந்து அதாவது அவங்க இவ்வளவு கஷ்டப்படுத்தி பேசுறாங்க தேவயானி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. உடனே தேவயானி வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம அரவிந்தா வந்துட்டு, அவ உன்னை இவ்வளவு பேசுறா, நீ எதுக்கு கேட்டுட்டே இருக்க, நீ பதில் பேசியிருக்கலாம்ல ஜானு, என்ன பேசினாலும் நீ எதுக்கு பொறுத்து போகணும், உன் மேல தப்ப இருந்தா தானே நீ பொறுத்து போகணும் அப்படின்னு சொல்லி ஜானுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜானு வந்து, ஆமா, இதை விட பெரிய கஷ்டத்தையே நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் டெய்லி, இது ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன்னோட அக்கா லக்ஷ்மி தன்னை விட்டுட்டு போனதை விடவா இது பெரிய எனக்கு வழியை கொடுத்துற போது, இவங்க பேசுற வார்த்தை என்ன குத்த போகுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய உண்மையை போட்டு உடைக்கிறாங்க ஜானு கிட்ட. இங்க பாரு, உன் அக்கா உயிரோட தான் இருக்கிறா, இந்த உலகத்தோட பார்வையில வேணா அவ இறந்து போயிருக்கலாம், ஆனா அவ இன்னும் உயிரோட தான் இருக்கிறா, அது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஜானு வந்து இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னத்த சொல்றீங்க? ஆமா, எனக்கு தீக்ஷலு சொன்னாங்க உன் அக்கா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம அன்னைக்கு அதாவது நம்ம மித்ராக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு பொண்ணு காப்பாத்தினா, அந்த டாக்டர் வந்து அங்க அடையாளங்கள்லாம் சொன்னது எல்லாம் எனக்கு வச்சு பார்க்கும்போது அது லக்ஷ்மி மாதிரி தான் தோணுது. எனக்கு என்னமோ லக்ஷ்மி நம்மளை சுத்தி தான் எங்கேயோ இருக்கா, அதுக்கான நேரம் கண்டிப்பா வரும்போது அவளே நம்ம கிட்ட வருவா அப்படின்னு தீக்ஷுல என்கிட்ட சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. ஜானு வந்து உயிர் வாழ்றதே என் அக்காக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு, என் அக்கா மட்டும் உயிரோட இருக்கிற உண்மை மட்டும் அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா என்னை விட இந்த உலகத்திலே சந்தோஷமான ஒரு பெண் இருக்கவே முடியாது. நீங்க சொல்றது உண்மைதான் அத்தை. அன்னைக்கு அர்ஜுனோட பிசினஸ் பார்ட்டி கொடுத்திருந்தாருல அவரு டெண்டர் கிடைச்ச விஷயத்துல, அன்னைக்கு நான் வந்துட்டு லக்ஷ்மி அக்கா மாதிரி ஒருத்தங்களை பார்த்தேன். ஆனா நான் கிட்ட போகும்போது அவங்க தூரமா போயிட்டாங்க, அங்க யாருமே இல்ல. ஆனா அது கண்டிப்பா என் அக்காவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அக்கா அதுக்கான நேரம் நம்ம கிட்ட வந்து சீக்கிரமே சேருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சைட் பார்த்தா நம்ம ஜுன்னு லக்கி எல்லாம் காரை விட்டு இறங்குறாங்க. இறங்கும் போது ஒரு 2 டீச்சர்ஸ் வந்து வாழ்த்துக்கள் சொல்றாங்க அர்ஜுன் சாருக்கு. ஐயோ இல்ல அவங்க வந்து ஜுன்னோட அப்பா கிடையாது, எங்களோட வெல்விஷர், அவ்வளவுதான், நான் தான் ஜுன்னோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த டீச்சர், தினமும் ஜுன்னுவை இவங்க தான் வந்து ட்ராப் பண்ணுவாங்க, அதனால நான் தான் இவங்க அப்பாவோன்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே நம்ம லக்கி பாப்பா எகிரி குதிச்சு வந்து, ஜுன்னு நீ வந்துட்டியா, எங்க எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி கிட்ட ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டு இவங்க, வாங்க நான் உங்களை என் குடும்பத்தை ஆளுங்க கிட்ட நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றோம், வாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இருக்கட்டும் லக்கி, நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம், நான் இங்க தானே இருக்கேன், பொறுமையா பாத்துக்கலாம். ஐயோ, நான் உங்களை பத்தி எவ்வளவு விஷயம் எங்க குடும்பத்துக்காரங்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்போ உங்களை காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு, இதுக்கு அடுத்து எப்படி இன்னொரு நாள் வரும், இன்னைக்குதான் உங்களை காட்டணும், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அர்ஜுன் அங்கிள், நான் அம்மாவை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லக்ஷ்மி கையை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு வராங்க நம்ம லக்கி பாப்பா. உடனே இவங்க தூரத்துல இருந்து பாத்துடுறாங்க, அதாவது அரவிந்தாவும் ஜானும் பேசிட்டு இருக்கிற மாதிரி பாத்துடுறாங்க. ஐயோ, இவங்களும் இதே ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்களா, இவங்க எல்லாம் நான் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியோட கையை எடுத்துட்டு, ஐயோ லக்கி பாப்பா இரு, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து லக்கி பாப்பா கையை விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடும்போது ஒரு கூட்டத்துக்குள்ள போறாங்க. போகும்போது பார்த்தா நம்ம மனிஷா பாத்துடுறாங்க லக்ஷ்மிய. உடனே மனிஷாவை இவங்களுமே பாத்துடுறாங்க. ஐயோ லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி கிட்ட, ஐயோ அத்தை அங்க லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ எங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது இவங்க லக்ஷ்மி வந்து மறைஞ்சிடறாங்க ஒரு இடத்துக்கு பின்னாடி. எங்க உனக்கு ஏதாவது பைத்தியம்னா, உனக்கு லக்ஷ்மி எப்படி உயிரோட இருப்பா, உனக்கு நீ லக்ஷ்மின்னு நினைச்சா அவளே உனக்கு எல்லா பக்கமும் அவளே தெரியறாளா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. உடனே லக்கி பாப்பா வந்து தொலைச்சிட்டு அங்கேயே நிக்கிறாங்க. இவங்க உடனே ஜுன்னுவும் அர்ஜுனும் வராங்க. எங்க எதுக்கு நீங்க நின்றுட்டு இருக்க, உள்ள போகலையா அப்படின்னு ஜுன்னு கேட்கிறாரு. அம்மாவை நான் கூட்டிட்டு வந்தேன், அம்மா என் கையை விட்டுட்டு போயிட்டாங்க எங்கேயோ, நான் யாரையும் பார்க்கல, கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே அர்ஜுன் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு, லக்ஷ்மிக்கு என்னதான் பிரச்சனை, ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்களா, ஒரு கூட்டமான இடத்துக்கு வந்தாலே அவ ரொம்ப பயப்படுறா, ரொம்ப நர்வஸ் ஆயிடுறா, அவளுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு, என்ன உண்மையை மறைச்சிட்டு இருக்கா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இங்க உடனே மனிஷா வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. மனிஷாவும் தேவயானி ஒவ்வொரு இடம் விடாம அப்படி ஹால்ல எங்கன்னு சொல்லி தேடிட்டே இருக்காங்க. இவங்களும் லக்ஷ்மி வந்து அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு ஒவ்வொரு தூண் பின்னாடி ஒளிகிறது, ரூமுக்குள்ள கிளாஸ் ரூம்ல போய் ஒளிகிறது இப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிட்டே இருக்கிறாங்க. இங்க வந்து ஜானு வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஜானு வந்து அவங்க தான் வந்து டீச்சர், எல்லாத்தையும் வந்து கேம் எல்லாம் கண்டக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி, இங்க வந்திருக்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இப்போ வந்து முதல்ல நம்ம ஒரு கேம் நடத்த போறோம். அதுக்கு வந்து இதுல நாங்க ஒரு கண்ணாடி பவுல்ல ஃபுல்லா நிறைய
ஹிண்ட் எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. அதாவது 3 கிஃப்டை வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதுல கிஃப்ட் வந்து அதுக்கான ஹிண்ட் வந்து சும்மா ஒரு வார்த்தையில ஏதோ ஒன்று எழுதி போட்டிருப்பாங்க. இதை வச்சு நீங்க அந்த முதல் கிஃப்டை எடுத்துட்டு வரணும், 2வது கிஃப்ட் எடுத்துட்டு வரணும், 3வது கிஃப்ட் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம அந்த ஹிண்ட்டை வந்து எல்லாரும் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் ஒன்று எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு லக்கி வந்து அப்பா நம்ம இதை எப்படியாவது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. மித்ராவும் இதுல ஒரே ஒரு வார்த்தை தான் எழுதிருக்கு, இதை வச்சு எப்படி நம்ம அந்த கிஃப்டை கண்டுபிடிக்க முடியும் லக்கி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாரு. உடனே இவங்க நம்ம ஜுன்னுவும் வரும், இதுல ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு, இதை வச்சு இதுல என்ன எழுதிருக்குன்னு எனக்கு புரியல, இந்த ஒரு வார்த்தையை வச்சு எப்படி நம்ம கிஃப்ட் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு அர்ஜுனும் ஜுன்னும் பேசிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம மித்ராக்கு வந்து ஐடியா வந்துடும், சரி இங்க இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷலான இடம் எந்த இடம்னு சொல்லு, கண்டிப்பா இந்த கிஃப்ட் அங்கதான் இருக்கும், ஸ்பெஷலான இடத்துலதான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஸ்பெஷலான இடமா நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு சிலை இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஜுன்னுவும் இவரும் வந்திருப்பாரு, அர்ஜுனும் வந்திருப்பாரு. ஒன்னு அர்ஜுன் வந்து அந்த லெட்டரை படிச்சுட்டு இதுதான் ரொம்ப ஸ்பெஷலான இடம், கண்டிப்பா இந்த கிஃப்ட் இங்கதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மித்ரா எந்த வாசகத்தை சொன்னாரோ அதே வாசகத்தை நம்ம ஜுன்னுவும் சொல்றாரு. கேட்டோம்னா மித்ராக்கு வந்து கோவமே வருது. இங்க பாரு, உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தியே, அவன் நம்மள பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அப்பா, நீங்க எதுக்கு ஜுன்னு மேல அபாண்டமா பழி போடுறீங்க? ஜுன்னு அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது. மேபி நீ அவங்கள ஜுன்னு மாதிரி நீங்களும் யோசிச்சிருக்கலாம். இப்ப கூட நீ வந்து உன் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டேன், என்னையதான் விட்டு கொடுப்பல்ல, என்னைய மாதிரி அவன் யோசிச்சிருக்கான்னு சொல்ல மாட்டேன், இப்ப கூட நான் ஜுன்னு மாதிரி யோசிச்சிருக்கேன்னு நீ சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி அவன் தப்பானவன் தான், ஜுன்னு ரொம்பவே தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜுன்னு உள்ள வந்தோடனே அவர் வந்து நம்ம மித்ராக்கு வந்து விஷ் பண்ணியிருப்பாரு, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட அப்பான்னு தெரியாமலே ஜுன்னு வந்து மித்ராக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாரு. இவங்க உடனே அதாவது அந்த எந்த கிஃப்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்து 2 பேரும் வந்துருவாங்க. அந்த சிலைக்கிட்ட வந்து ரைட் சைட்ல பார்த்தா நம்ம ஜுன்னுவும் அர்ஜுனும் இருப்பாரு, இந்த சைட் பார்த்தா நம்ம லக்கியும் மித்ராவும் இருப்பாங்க அந்த கிஃப்ட் எடுக்கிறது. இதுல ஃபீட்டுன்னு மட்டும் தான் எழுதியிருக்கு, இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லிட்டு இருப்பாரு. இங்கதான் எங்கேயாவது இருக்கும், கண்டிப்பா நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஒன்னு அட்ட டயத்துல 2 பேரும் அந்த சிலையோட ஃபீட்டுன்னு எழுதிருக்கனால கால் அப்படின்னு சொல்லிட்டு சிலையோட காலில் 2 பேரும் அட்ட டயத்துல ஒரே நேரத்தை தொடுவாங்க. உடனே இவன் மித்ராக்கு வந்து கோவம் வந்துடும், இவன் என்ன நான் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறான், நான் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இவன் என்ன அவ்வளவு புத்திசாலியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. உடனே நீங்க தானே முதல்ல கை வச்சீங்க, நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு விட்டு கொடுப்பாரு. யாரும் விட்டு கொடுத்து எனக்கு வாழணும் தேவையில்ல, அந்த மாதிரி இடத்துல நான் இல்ல, யாரும் பிச்சை போட்டு எனக்கு வாழணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவர் கோவப்பட்டு இருப்பாரு. இதுக்கு இடையில ஜுன்னு கிட்ட வந்து இவர் அர்ஜுன் காதல் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, இங்க பாரு, ஒருவேளை முதல் ட்ரெஷர் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம 2வது ட்ரெஷர் 2வது கிஃப்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஓகே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னுவும் சொல்லிட்டு இருப்பாரு. இல்ல அங்கிள், நீங்க தானே முதல்ல கை வச்சீங்க, நீங்களே முதல்ல எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. எடுத்துட்டு போனோன்னா 2வது கிஃப்ட்டை தேடிட்டு இருப்பாங்க. தேடும் போது பார்த்தா ஜுன்னு வந்து அங்கேதான் நிற்பாரு. அர்ஜுனுக்கு கால் வந்துடும், ஃபோன் கால் வந்துடும் ஆஃபீஸ்ல இருந்து. உடனே கால் பேச போயிருவாரு. ஜுன்னு அங்கேயே நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டிருக்கும். உடனே அதுக்கு அடியில பார்த்தா 2வது இதுவும் எடுத்துரும். முதல்ல வந்து நம்ம லக்கி பாப்பா வந்து அந்த இதை கொடுப்பாங்க, 2வது வந்து நம்ம ஜுன்னு வந்து இந்த 2வது இருக்கிறத வந்து அந்த கிஃப்டை கொடுப்பாங்க. உடனே முதல் வின்னர் வந்து நம்ம லக்கி, 2வது வின்னர் வந்து ஜுன்னு, 3வது கிஃப்டை யாரை எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த 2 பேரும் தேட போயிடுவாங்க. இந்த நேரத்துல மனிஷாவும் அவங்களும் தேவையான ஒரு ஹால் விடாம எல்லா பக்கமும் தேடிட்டு இருப்பாங்க. அவங்க கண்ணில் ஃபுல்லா மண்ணை தூவிட்டு நம்ம லட்சுமி இங்கேயும் மறைஞ்சு வாழ்ந்து, லக்ஷ்மி வந்து ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. மனிஷா வந்து இங்கதான் எங்கேயாவது இருப்பாளோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கிறாங்க. தேவயானி வந்து மனிஷாவை நம்பவே இல்லை, உன்னோட பிரம்ம தான் லக்ஷ்மி, செத்து போன லக்ஷ்மி இப்ப எப்படி உயிரோட வருவா, உனக்கு எங்க பார்த்தாலும் அந்த லக்ஷ்மி நீ அவளை நினைச்சிட்டே இருக்கிறனால உன் கண்ணுக்கு அவ தெரியறான்னு சொல்லி இவளை திட்டிட்டு நீ ஒரு பைத்தியண்டி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க தேவயானி. இருந்தாலும் இப்ப வந்து கிளாஸ் ரூம்குள்ளதான் வந்துட்டு நம்ம லக்ஷ்மி இருக்கிறாங்க. இவங்க பேசுறது எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு, செத்து போனவ எப்படி வருவான்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, ஒரு வேலை அவ இங்க இருக்க மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. போனதுக்கு பின்ன பார்த்தா நல்ல வேலை நான் மாட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து நடப்பாங்க. அப்போ வந்து ஒரு இந்த தண்ணிக்கான தள்ளி விட்டுருவாங்க. சத்தம் கேட்டோன்னே, இருங்க இப்போ அந்த கிளாஸ் ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா வந்து, ஒருவேளை இப்போ அதுக்குள்ள இருப்பாளோ, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு மனிஷா, அவன் ஏன் அங்கே இருக்க போறான், அவெல்லாம் இங்கே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே எதுக்கும் நம்ம ஒரு வாட்டி போய் செக் பண்ணிடலாம் வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி தேவயானி கூட்டிட்டு வருவாங்க. வரும்போது பார்த்தா லக்ஷ்மி வந்துட்டு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருவாங்க. உள்ள யாருமே இல்லை, நான் சொன்னேன்ல உன்னோட பிரம்மதான்னு சொல்லிட்டு. இங்க பாரு, அவ செத்து போயிட்டா, இனிமேல அவ வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பாஸ்கரும்
நம்ம அர்ஜுனும் மோதிக்கும் போது அது சாரி அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்லுவார். உடனே சார் நான் உங்களை எங்கேயாவது பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் வந்து அர்ஜுனு கேட்பாரு. எனக்கும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ண பின்ன பார்த்தா நீங்கள் டீ எஸ்டேட்டில் முன்னாடி இருந்தீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாம் சார், நான் அங்கே தான் வேலை பார்த்தேன், ஆனால் இப்போ நான் அங்கே வேலை பார்க்கல, நான் இப்போ வந்து இங்கே வைசாக் வந்துட்டேன், நான் வந்துட்டு இங்கே மித்ரா சாரோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா, சரி, நானும் அந்த டீ எஸ்டேட்டில் முன்னாடி இருந்தேன், அந்த ஒரு பெரிய பங்களா வீட்டில் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. உடனே லக்ஷ்மி வந்து கடைசி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த எஸ்டேட் அந்த பங்களா வீட்டுக்காரங்களோட தான் காரில் வந்து லக்ஷ்மி போனா, நீங்கள் வேணா அவங்ககிட்ட போய் கேளுங்கன்னு. பாஸ்கருக்கு அந்த பழைய நினைவெல்லாம் ஞாபகம் வரும். லக்கியோட பொண்ணு ஒருத்தி இருக்கா இல்லை, அதை அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு, சார் என்னோட லக்ஷ்மி இப்போ எப்படி இருக்குது சார் அப்படின்னு, லக்ஷ்மி இப்போ எப்படி இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்களா, எங்கே இருக்காங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது சொல்ல வருவாங்க. உடனே சொல்ல வந்துட்டு லக்ஷ்மி சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். அதாவது இல்லை, நான் உயிரோடு இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, நான் இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு லக்ஷ்மி வந்து மறைவாக வச்சுருந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு, இல்லை எனக்கு தெரியாது அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன் நீங்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து லக்ஷ்மியோட அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சால், அவங்கள பற்றி உண்மை தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அர்ஜுன் கால் வந்துடும். உடனே இவ பேசிகிட்டு இருப்பாரு, எனக்கு ஆஃபீஸ்லேருந்து அர்ஜென்ட்டாக கால் வருது, நீங்கள் உடனே வரணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நம்ம லக்ஷ்மிகிட்ட சொல்லிட்டு ஜொன்னுட்டு சொல்லிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியை தேடிட்டே இருப்பாங்க. அவங்க அதாவது கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. உடனே நம்ம ஒரு வேளை மாட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கண்ணை முட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க நம்ம லக்ஷ்மி. அப்புறம் பார்த்தா அர்ஜுன் வந்துட்டு, லக்ஷ்மி நான் இப்போ எனக்கு ஆஃபீஸ்லேருந்து அர்ஜென்ட்டாக வேலை வந்திருக்கு, நான் இப்போ போகணும், நீ ஜுன்னுக்கிட்ட சொல்லிடு, சாரி, நீ ஜுன்னுவை இருந்து பத்திரமா கூட்டிட்டு வா, நான் இப்போ கிளம்பணும், எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு இங்கே இருக்க, அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிறது இன்னொரு இடத்துல, நீ எதுக்கு இங்கே மறைஞ்சு இருக்க, உனக்கு இதான் பிரச்சனையா, இல்லை எனக்கு காத்தோட்டமாக இருக்கணும், எனக்கு ரொம்ப வேர்க்கும் இல்லை, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஜுன்னுக்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இங்கே பார்த்தா 3ஆவதா ஒரு போட்டி. அதாவது அப்பாக்கெல்லாம் வந்து அவங்களோட பிள்ளைங்க கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே இருக்கிற ஒரு பால், அதாவது இங்கே டஸ்ட்பினில் கொஞ்சம் பால் வச்சுருக்காங்க, அதே மாதிரி எய்த்தாப்பில் ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க, இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த பாலை ஃபுல்லாக அந்த டஸ்ட்பினில் போடணும். அதாவது பிள்ளைங்க நடந்து வரக்கூடாது, அவங்க அப்பா தான் அவங்கள அந்த பிள்ளைங்களை தூக்கிக்கணும். அந்த மாதிரி அப்பா வந்து நடந்து வரணும், பிள்ளைங்களை வந்து அவங்க சுமந்துட்டு வரணும், பிள்ளைங்க வந்து அந்த பாலை போடணும். இதுதான் கேமு. இங்கே ஒன்று ஜானு வந்துட்டு எல்லாரும் ரெடி ஆகிட்டிங்களா, வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்பாரு. லைனில் நின்றுட்டு இருப்பாங்க. பார்த்தா முதல்ல ஒரு ஃபேமிலி, அடுத்து நம்ம லக்கியும் அவங்க அப்பா மித்ராவும் இருப்பாங்க. 3ஆவது நம்ம ஜுன்னு மட்டும் இருப்பார். அங்கே அர்ஜுன் போயிருப்பார், அவர் தான் இருக்க மாட்டார். உடனே அதுக்கடுத்து ஜுன்னு வந்துட்டு ரொம்ப சோகமாக இருப்பான். என்ன ஜுன்னுக்கு மட்டும் யாரும் ஃபாதர் வரலையா அப்படின்னு சொல்லி இங்கே மித்ரா பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே இல்லை என்னமோ கால் வந்துச்சு, எங்கள் அப்பா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு வந்து சொல்லுவார். இங்கே உடனே மித்ரா வந்துட்டு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஜுன்னு ரொம்ப பாவம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜானு டீச்சர், என்ன ஜுன்னு உனக்கு அப்பா வரலையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை மேடம், எனக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே உடனே சாரி ஜுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சரி மற்ற பேரெல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஸ்டார்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ரெடி அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம மித்ராவோட மண்டைக்குள்ள வந்து பல எண்ணங்கள் வரும். அதாவது முதல் வாட்டி அவங்க 2 பேரும் ஜுன்னுவும் மித்ராவும் கை கொடுத்தது, அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலில் வந்து நான் இருக்கேன் லக்கியை பார்த்துக்க அப்படின்னு சொன்னது, நீங்கள் எடுத்துக்கோங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் கிஃப்டை வந்து விட்டு கொடுத்தது, இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. இப்போ வர அவனுக்கு அப்பா வர இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, மித்ரா வந்துட்டு ஒரு கையில் நம்ம லக்கி பாப்பாவை தூக்கிக்கிறாங்க, இன்னொரு கையில் பார்த்தா நம்ம ஜுன்னுவை தூக்கிக்கிறாங்க. தூக்கிட்டு அந்த பால் அம்பட்டையும் தூக்கி போட்டுட்டு வந்துடுறாங்க. இங்கேருந்து அங்கே ஒவ்வொரு வாட்டியும் தூக்கிட்டு ஓடுறாரு, இறக்கி விடுறாரு, தூக்கிட்டு ஓடுறாரு, இறக்கி விடுறாரு. இதை வந்து தூரத்துலேருந்து நம்ம லக்ஷ்மி வந்து சேலையில் முந்தானிய தலையில் மறைச்சிக்கிட்டு வந்து நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய ஷாக்கு. மித்ரா எதுக்கு லக்கியை தூக்கிட்டு போகிறாங்க, இந்த கையில் எதுக்கு ஜுன்னுவை தூக்கிட்டு போகிறாங்க, மித்ரா யாரு, மித்ரா தான் ஒருவேளை மித்ராவும் லக்கியும் சொந்தக்காரங்களா, அப்படி இப்படின்னு 1008 எண்ணங்கள் 1008 கேள்விகள் நம்ம லக்ஷ்மி மண்டைக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எதுக்கும் அவங்க இது வந்து கடைசியாக வந்து அந்த கேமையும் முடிச்சுறாங்க. முடிச்சுட்டு பார்த்தா எல்லாரும் இங்கேயும் ஜானு டீச்சர் வந்து இப்போ எத்தனை பால்ஸ் இருக்குது, யார்கிட்ட பால்ஸே இல்லையோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒருத்தங்க 2 பால்ஸ் இருக்குது, 2வது ஒருத்தங்க 5 பால்ஸ் இருக்குது, 3வது மித்ரா 0 பால்ஸ், லக்கி இஸ் த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஜுன்னுக்கும் 0 பால்ஸ். அப்போ ஆக்சுவலி நீங்கள் மற்ற கேமில் எவ்வளோ ஆக்டிவாக இருந்தீங்களோ அதே மாதிரி இந்த கேம்லேயே ரொம்பவே ஆக்டிவாக இருந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். மித்ரா சாருக்கு தான் இங்கே ரொம்பவே நம்ம பாராட்டணும். அதுவும் அவங்க ஒரு பிள்ளைங்கள இல்லை 2 பிள்ளைங்களை சுமந்துட்டு போய் இந்த பால்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கடுத்து கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க, மேடைக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஜானு டீச்சர் வந்துட்டு இந்த ஸ்கூலோட சீஃப் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து நாங்கள் அறிவிக்கிறோம், மித்ரா சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து லக்ஷ்மி வந்து அந்த கூட்டமாக உட்காந்துக்கிறாங்க. மித்ரா இங்கே ஸ்பெஷல் கெஸ்ட்டா, இதுக்காக தான் தூக்கிட்டு ஓடினாரா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இப்போவும் வந்து அவங்க லக்கியோட அப்பா தான் மித்ரான்னு தெரியாது. மித்ராக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, லக்கி எதுக்கு தூக்கிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் மனசில் 1008 எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து இப்படி நடந்தனால லக்ஷ்மி வந்து குழம்பிடுறாங்க. அதாவது சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, அப்போ லக்கிக்கு இவங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. இங்கே பக்கம் பார்த்தா இங்கே அதுக்கடுத்து அரவிந்தா அம்மாவும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸ்கூலுக்கு நிறைய டொனேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்களும் மேடைக்கு வர மாதிரி ரொம்பவே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாஸ்கர் இந்த மாதிரி எல்லா உண்மையும் ஏதோ ஒரு உண்மை சொல்லணும்னு சொன்னாரே, அது என்ன உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து என்ன உண்மையாக இருந்தாலும் நான் இப்போ இந்த வைசாக விட்டு போகணும், நான் இருக்கிறது இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது, தெரியாமல் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து மித்ரா வந்து 2 பிள்ளைங்களும் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ லக்கியோட அப்பா தான் மித்ரான்னு சொல்லிட்டு லக்ஷ்மிக்கு தெரிய வரும்னு நினைக்கிறீங்களா நாளைக்கு எபிசோடில்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளைக்கு சந்திக்கிறேன். பை.